வியூவர்ஸ் எல்லாருக்கும் ஒரு பெரிய ஹை. நம்ம சேனலை நீங்க இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்களா? சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் சூப்பரான எக்ஸைட்டிங்கான நியூஸை தொடர்ந்து பார்க்க முடியும். மிடில் கிளாஸ் பீப்புள் தான் நகையை எப்படி வாங்கணும், எதுல வாங்கணும், எப்படி வாங்கினா நமக்கு பயனுள்ளதா இருக்கும், அந்த நகையை எப்படி டபுள் ஆக்கணும் அப்படின்றதான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். ஸோ பொதுவாகவே கோல்டை 3 வழிகளில் வாங்கலாம். ஒன்று கோல்டு காயின் இல்லைன்னா ஜுவல்லரி, ரெண்டாவது கோல்டு ETF இல்லைன்னா பேப்பர் கோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க, மூணாவது கவர்மெண்ட் கோல்டு பாண்ட் ஸ்கீம். ஸோ இந்த 3 வழிகளில் வாங்கலாம். இதுல கோல்டு காயின் இல்லைன்னா ஜுவல்லரியா வாங்குறது தான் நமக்கு பெஸ்ட். கோல்டு ETF இல்ல கோல்ட் பாண்ட் ஸ்கீம்ல வாங்குறது அப்படிங்கிறது நிச்சயமா முட்டாள்தனம் தான். ஏன் அப்படின்னா கோல்டு ETF நம்மளால பிளெட்ஜ் பண்ண முடியாது ஒரு அவசரத்துக்கு. அண்ட் கோல்ட் பாண்ட் ஸ்கீம்லன்னு பாத்தீங்கன்னா அதை அடகுலாம் வைக்க முடியாது. அதே மாதிரி டாக்ஸும் ரொம்ப அதிகமா இருக்கும். ஸோ நிச்சயமா நமக்கு லாஸ் தான். அதனால எய்தர் கோல்டு காயின் இல்லைன்னா ஜுவல்லரி சைடு போயிடும். ஸோ இதுல கோல்டு காயின் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா இதை நம்ம வைக்கும்போது கோல்டு ஃபினான்ஸ் கம்பெனில தான் காயின் எல்லாம் எடுத்துக்குவாங்க, அடகு கடையில எடுத்துக்குவாங்க. இந்த பப்ளிக் செக்டார் பேங்க் இருக்கு பாத்தீங்களா, அதுல எடுத்துக்க மாட்டாங்க. ஸோ நம்ம கோல்டு காயினை வைக்கும் போது கரெக்டான இடத்துல வைக்க வேண்டியதா வரும். ஸோ இதுதான் கோல்டு காயினோட டிஸ்அட்வான்டேஜ். இதனுடைய அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா மேக்கிங் சார்ஜ் கம்மியா இருக்கும். நம்ம ஈஸியா வாங்கிக்கலாம். அண்ட் ஜுவல்லரி அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா அதனுடைய மேக்கிங் சார்ஜ் அப்படிங்கிறது அதிகமா இருக்கும். கிட்டத்தட்ட 8ல இருந்து 12% மார்ஜின் வச்சு தான் விற்பாங்க. அப்படி விற்கும் போது நமக்கு கண்டிப்பா நஷ்டம் தான் ஏற்படும். அப்படி 8ல இருந்து 12% மார்ஜின் வச்சு விற்காம இருந்தாங்க அப்படின்னா அந்த நகையில கேட்மியம் சேர்த்திருக்காங்க அப்படின்னு அர்த்தம். ஸோ அந்த மாதிரி நகைகளை வாங்கக்கூடாது. ஸோ எந்த நகையை வாங்குறதா இருந்தாலுமே அதுல ஹால்மார்க் ஸ்டாம்ப் இருக்கா அப்படின்னு பார்த்து வாங்குறது ரொம்பவே முக்கியம். அதே மாதிரி மேக்கிங் சார்ஜ் கம்மியா இருக்கிற நகைகளை வாங்கணும் அப்படின்னா பிற்காலத்துல நமக்கு உபயோகமா இருக்கும். அதே மாதிரி கல் வச்ச நகைகளை எடுக்கக்கூடாது. அந்த கல்லு டைமண்டா இருந்தாலுமே அந்த நகைகளை எடுக்கக்கூடாது. பிளைன் கோல்டா வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. ஸோ ஆத்திர அவசரத்துக்கு வச்சு வாங்கும்போது நமக்கு கொஞ்சம் நிறைய பணம் கிடைக்கும் அப்படிங்கிறதுனால. இப்போ நகைன்னு எடுத்துக்கிட்டோம்னா வீட்டில் வைக்க முடியாது. அது கண்டிப்பா பேங்க் லாக்கர்ல வச்சுக்கணும். அப்பதான் அது சேஃபா இருக்கும். ஏன்னா திருடர்கள்லாம் வந்தாங்கன்னா நம்ம நகைக்கெல்லாம் உத்தரவாதமே கிடையாது. ஸோ அதனால பேங்க் லாக்கருக்கு கொஞ்சம் செலவு பண்ற மாதிரி இருக்கும். இதனுடைய டிஸ்அட்வான்டேஜ் அப்படின்னு பார்க்கும்போது விலைவீக்கம் ஏறும்போது கோல்டோட விலையும் ஏறும். விலைவீக்கம் 4% இருந்ததுன்னா இந்த கோல்டோட இது பார்த்தோம்னா 5% ஆகும். ஸோ இது ஷார்ட் டேர்ம்ல ஏறாது, ஆனா லாங் டேர்ம்ல நிச்சயமா ஏறும். ஸோ அதனால மிடில் கிளாஸ் பீப்புள்லாம் கொஞ்சம் 2ல இருந்து 3 லட்சத்துக்காவது கோல்டு வாங்கி வச்சுக்கிறது ரொம்பவே நல்லது. அப்பதான் நம்ம ஆத்திர அவசரத்துக்கு வைக்கும் போது ஒரு 1.5-2 லட்சத்துக்கு நம்மளால விற்க முடியும். ஸோ இந்த டிப்ஸ்லாம் உங்களுக்கு நிச்சயமா யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட நான் உங்களை மீட் பண்றேன். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருக்கும்னு நம்புறேன். இதே மாதிரி பயனுள்ள தகவல்களை தெரிஞ்சுக்கணும்னா மியா வாய்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி அடுத்த ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான தகவலோட மீட் பண்றேன்.